இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. குறளெனும் மனுநூல் திருவள்ளுவரெனும் மாதான வங்கி. விளக்கம்: பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து இன்பமான வாழ்க்கை இருந்தும் இல்லாதது போல, உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு மேல் உலகத்து இன்பமான வாழ்க்கை இல்லையாம். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இல்லாதவரும் இன்பமும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் அருளும் பொருளும் பற்றி ஒரு காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்பட்டது. கைய வீசிட்டு போனா சொந்தக்காரன் விட்டு நாய் கூட உன்னை மதிக்காது. அதுவே கார்ல போய் இறங்கு, அங்க இருக்கிற மனுஷனே வாழாட்டுவான். ஏன் பெத்த புள்ள உன்னை வந்து பாக்கணும்னா கூட உன் பேர்ல 4 காசு 4 சென்ட் நிலம் இருக்கணும். அது இல்லைன்னா 10 மாசம் சுமந்தவளா இருந்தாலும் அவனுக்கும் நீ ஒரு பாரம் தான். உன் முதலாளி உன்னை அசிங்கப்படுத்தும் போது நீ ஏன் அமைதியா தலையை குனிஞ்சு நிக்கிற? ஏன்னா உன் சுயமரியாதையை விட உன் வயிற்று பசி பெருசு. அப்படித்தானா? அடுத்த வேளை சோத்துக்கு அடுத்தவனை நம்பி இருந்தா ஊமையாதான் இருக்கணும். அதுவே உன் கையில 4 காசு இருந்தா யாரு காலையும் விழ வேண்டியது இல்ல. மதிக்காத வேலையா போடான்னு சொல்லிட்டு வரலாம். மதிக்காத சொந்தக்காரங்களா தூரம் போன்னு சொல்லலாம். பணம் சந்தோஷத்தை தருதோ இல்லையோ, யாருகிட்டையும் கையேந்தாத தைரியத்தை கண்டிப்பா தரும். போய் சம்பாதிப்பா. ஏன்னா உன் சுயமரியாதையை காக்க உன் கையில காசு இருக்கணும்.